ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 23. லக்ஷ்மணன் கூறும் சில வாதங்களை ராமன் மறுத்தல். இன்னனம் ராமன் கூற கேட்ட லக்ஷ்மணன் ராமன் தர்மத்தில் மிகுந்த நிலையுடையவன் என்று மனக்களிப்பும், ராஜ்யத்தை கைவிடுகிறானே என்கிற மன வருத்தமும் மேலெழப்பெற்று இவ்விரண்டினிடையில் ஆழ்ந்தவனாகி மன வருத்தத்தினால் கோபாவேசம் மிக பெற்று ராமனை கடைக்கண்ணால் குறுக்கே பார்த்து கொண்டு, ராமா, நீ எல்லாம் தெரிந்தவன். அப்படிப்பட்ட நீ பித்ருவாக்கிய பரிபாலனம் என்னும் தர்மத்திற்கு கெடுது விளையால் ஆகாதென்றும், தெய்வம் உள்ளதென்றும், அதை தடுக்க மனிதனால் ஆகாதென்றும் கூறுவது வியப்பினும் வியப்பே. நீ தெய்வத்தையும் நிராகரிக்க வல்ல மகாசூரன். இப்படிப்பட்ட நீ துர்பலமாகிய தெய்வத்தை பிரபலமாக கூறுவது உனது மதிமயக்கத்தினால் அன்றி வேறல்ல. வலிமையற்றவர்கள் அன்றோ தெய்வத்தை கைப்பற்றுவார்கள். தானாக ஒன்றை செய்யாவது மானிட முயற்சியை நிராகரித்து ஒரு காரியத்தை நடத்தவாவது தெய்வம் சக்தியற்றது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீ என்னவென்று புகழ்கின்றனை? இந்த கைகேயி தசரதர்கள் இருவரும் பாபிகள் என்று நீ அறியாமல் இருப்பது என்ன? இப்பாபிகளின் கட்டளையை செய்யாது இருப்பதினால் தர்ம தவறு உனக்கு சிறிதும் நேராது. அவர்களை பாபிஷ்டர்கள் என்று எவ்விதம் கூறுவாய் என்னில் கேட்பாயாக. உலகத்தில் தர்மத்தை வியாஜமாக காட்டி அதனால் தனது கெட்ட காரியங்களை சாதித்துக் கொள்பவர்களும், தர்மத்தை அனுஷ்டிப்பதாக வேஷம் பூண்டு அதனால் தமது கொடிய நடவடிக்கைகளை மறைத்துக் கொள்பவர்களும் பலர் உண்டு. அப்படியே கைகேயும் தசரதனும் உனக்கு பட்டாபிஷேகம் செய்பவர் போல் மேலுக்கு தர்மத்தை அபிநயித்துக் கொண்டிருந்தார்களே அன்றி உண்மையில் உனக்கு கெடுதியையே சிந்தை செய்திருந்தவர்களாகையால் உன் அபிஷேக வைபவத்தை நிறுத்தி இந்த துர் ஆலோசனையை தெரிவித்தார்கள். இது ஏற்கனவே அவர்கள் செய்து கொண்ட முன் யோசனையாகும். வரம் கொடுப்பதாக வெகு காலத்திற்கு முன்னமே வார்த்தை நடந்ததாகையால் அரசர் இதை இதற்கு முன்பே எப்பொழுதோ கொடுத்திருக்கலாம். இப்பொழுது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூத்தோனாகிய உன்னை விட்டு இளையோனாகிய மற்றொருவனுக்கு முடிசூட்டுவது இவ்வுலகில் எங்கிலும் கண்டதில்லை, கேட்டதும் இல்லை. இதை நான் பொறுக்கவே மாட்டேன். இவ்விஷயத்தில் நீ என்னை மன்னிக்க வேண்டும். ரகுகுல திலகனே, பித்ரு ஆக்கிய பரிபாலனம் அவசியமான தர்மமாயிற்றே என்று இதையே திருப்பி திருப்பி சொல்லுகின்றனை. தந்தை காமுகனாய் ஒரு ஸ்திரீயின் வலையில் அகப்பட்டு மிகவும் அதர்மமாக ஓர் உத்தரவை செய்தானாயின் அதை திரஸ்கரிக்காமல் எப்படி செய்ய முன் வருகின்றனை? காம பரவசர்களாகி உனக்கு எப்பொழுதும் கெடுதியே செய்ய விரும்பி தாய் தந்தையர்கள் என்றும் பேர் வைத்துக் கொண்டிருக்கும் உன் பகைவர்கள் நெஞ்சிலும் நினைக்க கூடாததொன்றை விரும்பி கட்டளையிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மனதிலும் கூட நீ எப்படி நினைக்க கூடும்? இவை அனைத்தும் தெய்வ சங்கல்பம் என்று கூறுவதும் பிசகு. மகா பராக்கிரமசாலியான நீ அதை உபேட்சிக்க வேண்டும். தெய்வம் பிரமாணம் என்பது எல்லளவும் யுக்தமாக தோன்றவில்லை. ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ